ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லப் போறேன். அது என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்குமாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அது என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு டீப் வாக். இந்த புக்கை எழுதினது கால் நியூபோர்ட் அப்படின்றவர் இந்த புக் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி ஆர்ட் ஒர்க், பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் இருக்கோ, அது எல்லாத்தையும் விட நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 ஒர்க் இருக்கான். ஒன்று டீப் ஒர்க், இன்னொன்று ஷாலோ ஒர்க். இந்த டீப் ஒர்க்குங்கிறது என்னென்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக ஒரு ஒர்க்கை நீங்கள் தெளிவாக பண்ணி, அதாவது நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டி அதோட லிமிட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு நம்மளை புஷ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ண வச்சா தட் இஸ் கால் டீப் ஒர்க். அது என்ன காக்னிட்டிவ் எபிலிட்டி? புதுசாக ஏதோ ஒரு வார்த்தை நினைக்க வேணாம். நம்ம பிரெயினோட எபிலிட்டி தான். அதாவது ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், இல்லை நம்மக்கிட்ட யாராவது ஒன்று சொன்னால் அது எப்படி நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி நம்மளோட பிரெயின் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் தான் காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீப் ஒர்க் உங்களுக்கு இருக்கிறனால உங்களோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் உங்களோட ஸ்கில் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் திஸ் வில் நாட் பி ரீப்ளேசபிள். அட் த சேம் டைம் ஷாலோ ஒர்க், இதுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை, அவ்வளோ ஒர்த்தும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒர்க் ரொம்ப, அதாவது உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்ணாது, அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ தட் கேன் பி ஈஸிலி ரீப்ளேசபிள். அதை தான் ஷாலோ ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டிஸ்ட்ராக்ஷன் அடிக்ஷன்னே ஒன்று இருக்கான். அதாவது நம்ம இந்த நெட்வொர்க் டூல்ஸ் இது எல்லாத்துலேயும் கீப்பாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆகி அந்த டூலுக்கு ஓவராக ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கிறனால நம்மளோட பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டியை கம்மி பண்ணிக்குதான். அதாவது அப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட பிரெயினோட ஃபோக்கஸ் எபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்டிங்காக, அதாவது இப்போ இருக்க சொசைட்டியில் டீப் ஒர்க் தான் அவ்வளோ டிமாண்டிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் அது ரொம்ப ரேராகவும் இருக்குது. ஸோ ஒரு ஒர்க்கை டீப்பாக பண்ணணும்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ யாராலையும் ஈஸியாக அவ்வளோ டீப் ஒர்க்கை பண்ணிட முடியாது. இல்லை, இப்போ வளர்ந்துட்டு வர நம்மளோட டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ்டு வேர்ல்டில் 2 விஷயம் முக்கியமாக வேணும். ஒன்று என்னென்னா, எபிலிட்டி டு மாஸ்டர் தி ஹார்ட் திங். அதாவது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை சீக்கிரம் நம்ம அதில் மாஸ்டர் பண்ணுறது. அட் தி சேம் டைம் அதை எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ அதை எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும், என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும், அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல, அவுட்கம் கொடுக்கல அப்படின்னா அவ்வளோ டேலண்ட் இருந்தும் அதை வேஸ்ட்டு தானே. இந்த டீப் ஒர்க்கை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 4 ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக டீப் ஒர்க்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ரூல் நம்பர் 1, ஒர்க் டீப்லி. இப்போ நீங்கள் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த 10 மணி நேரமும் டீப்பாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் 10 மணி நேரத்தில் செய்கிற வேலையை இன்னொருத்த 5 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு போனால் உங்கள்கிட்ட ஒர்க் கொடுப்பாங்களா, அவன்கிட்ட கொடுப்பாங்களா? அவன்கிட்ட தானே கொடுப்பாங்க. அதனால நம்ம செய்கிற ஒர்க்கோட குவாலிட்டி, நம்ம எவ்வளோ இன்டென்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்டாக அந்த ஒர்க்கை பண்ணுறோமோ அதுதான் டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், இல்லை ஒரு போயம் எழுதுகிறேன். என் ஃபோனை சைடில் வச்சுட்டேன். ஆனால் என் ஃபோன் கீப் ஆன் பஸ் ஆகிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குன்னு நான் நினச்சிட்ருப்பேன். நான் என்னோடய ஒர்க்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மூளை இருக்கான்ல, அவன் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பானா. அப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறனால நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி கம்மியாகுதான். இதில் இன்னொன்று, பிஸியாக இருக்கிறதையே ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஆஃபீஸில் சில பேர் இருப்பானுங்க, இந்த டீமுக்கு போவான், அந்த டீமுக்கு போவான், திடீர்னு இந்த ரூமில் இருப்பான், அந்த ரூமில் இருப்பான். என்னடா இவன் அப்படி என்னடா ஓடி ஓடி ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தா அங்கே ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் இருக்காது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்புறம் இதில் ஒரு சயின்ஸ் ரைட்டர் இருக்கார், வில்லியம் கல்லாக் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு கேன்சர் டயக்னிஸ்ட். ஓகே, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சரி ஓகே எனக்கு கேன்சர், பட் அதையே நினச்சிட்டு மிச்சம் இருக்க என்னோடய லைஃப்பையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் என்னோட நோயை மறந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு போயிடலாமே. என்னோடய லைஃப்லே பெஸ்ட் டே இது அப்படின்னு கேட்டால், எனக்கு பிடிச்ச விஷயத்த ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் ஃப்ரீயாக பண்ணேன்னா அந்த நாள் தான் என்னோட லைஃப்லேயே பெஸ்ட்டு மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு ஒரு டீப் ஒர்க்கை நம்ம அடையிறதுக்கான மினிமம் டே ரெக்வயர்ட் ஆர் மினிமம் டைம் ரெக்வயர்டே 1 டேவான். ஒரு நாள் தேவைப்படுதான் டீப்பான ஃபோக்கஸ் வர்றதுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட டைமை டிவைட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் கீப் ஆன் அதை பண்ணிக்கிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஒரு ஹார்ட் திங்கை திருப்பி திருப்பி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதை இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ
நான் ஒரு புக் படிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து எங்கே படிக்க போகிறேன், எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், அதுக்கு நானே எப்படி ஹெல்ப் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புக் படிக்கிறேன், நான் இந்த ரூமில் தான் படிக்க போகிறேன், 7 to 8 படிக்க போகிறேன். எப்படின்னா, அந்த புக்கை நான் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, என்னோட மொபைலை வந்து வேற எங்கேயாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத எதுவும் என்கிட்ட இல்லாத மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். அப்படி தான் அதை நான் அந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம நோட் பண்ணுறது ஸ்கோர் போர்டு வச்சுக்கிறது. இன்றைக்கி இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நேற்றோட இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரூல் நம்பர் 2, எம்ப்ரேஸ் போர்டம். இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். சும்மா இருந்தாலே போதுமா, நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், அமைதியாக இரு, உன் பிரெயின் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம சும்மா இருப்போம், எதுவுமே பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது திடீர்னு பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது ஒரு பல்ப் எரியும் தெரியுமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த இதுக்கு இப்படி சொல்யூஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபிசிக்கலுக்கு நமக்கு ரெஸ்ட் வேணுமோ, அது ஃபேஸில் இது போட்டால் பளிச்சுனாயிரும், அது போட்டால் பளிச்சுனாயிரும் அப்படிலாம் எவ்வளோ சொல்கிறோம், அந்த மாதிரி நம்ம பிரெயின் அழுகுமா, டே எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்கடா அப்படின்னு. அது நிஜமாவே உங்கள் பிரெயினுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அது ப்ராசஸ் பண்ணாத மாதிரி மெடிடேஷன் ஸ்டேட்டில் அதுக்கு டிஸ்டர்பே பண்ணாமல் அதை ரெஸ்ட்டில் விடுறது தான் அதை பிரெயினோட எபிலிட்டியை இன்னும் பூஸ்ட் பண்ணுமா. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ராசஸை நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்யூவில் நிற்கிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே, அந்த க்யூவில் நம்மளோட டைம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எத்தனை பேர் ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருப்போம். அதாவது நமக்கு அந்த கொஞ்ச நேரம் கூட நம்மளால் சும்மா இருக்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ இது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு உடனே ஒரு அர்ஜ் வருதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணி, ஓகே இந்த 15 மினிட்ஸ் நான் அதை பண்ணவே மாட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அதை என்னதான் எடுக்கணும்னு தோணுனாலும் அந்த 15 மினிட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பழக பழக உங்கள் பிரெயின் வந்து டியூன் ஆகி ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போத் ஆர் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 3, குவிட் சோஷியல் மீடியா. இது என்னன்னா, இப்போது நம்ம எல்லாருமே ஒரு எனி பெனிஃபிட் மோடில் இருக்கோம். அதாவது நம்ம ஒன்று பண்ணால் ஏதாவது அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் வருதா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஆயிடுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும். நம்மளே அறியாமல் நமக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் நடக்குது. எந்த பிராண்ட், எனி டூல், எனி ஆப் எதா வேணால் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இப்போ என்னோட ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையோ மிஸ் பண்ணிடுற மாதிரி நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். எங்கே நம்ம சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா நம்ம இதை இழந்துடுறோமோ, எங்கே நம்ம இது பண்ணலைன்னா நமக்கு இது கிடைக்காத ஃபீல் மாதிரி நமக்கு நம்மளே தோன்ற அளவுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4, பிரெயின் தி ஷாலோ. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஓகேயா? அப்படி இப்போ நம்ம லைஃபே நாளைக்கு முடிய போகுது, இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னா அது நம்ம எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி யூஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இது பிரச்சனையும் பற்றி நினைக்காம அதை எவ்வளோ ஹாப்பியாக லிவ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு இருக்க கொஞ்சம் டைமை ப்ரொடக்டிவாக அதை வந்து ஸ்கெடியூல் பண்ணி, அந்த ஸ்கெடியூல் பண்ண எவ்ரி மினிட் ஆஃப் த டைமையும் ஸ்கெடியூல் பண்ணி அதை எவ்வளோ இன்டென்ஸாக நீ வந்து ப்ராசஸ் பண்ணுற, ஒர்க் பண்ணுறங்கிறத நோட் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இந்த புக்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.